தயாரிப்பாளர் சனல் தோட்டம் சார் அவர்களையும் இயக்குனர் அசோக் நாராயண் அவர்களையும் எனக்கு 3 வருடங்களுக்கு முன்னே தெரியும். முதலாக அவங்க தமிழில் ஒரு திரைப்படம் பண்ணணும் அப்படின்னு தான் வந்தாங்க. வந்துட்டு நல்ல ஒரு அழகான ஒரு கதை சொன்னாங்க. அந்த கதை 2 ஹீரோ சம்மந்தப்பட்ட கதை. ஸோ ஒரு ஆளாக நீங்கள் நடிக்கணும் அப்படின்றப்போ நான் ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன். தமிழ் மலையாளம் 2லையும் நடிக்கணும்னு சொன்னாங்க. சரிங்க, நான் மலையாளத்தில் இது வரைக்கும் நடித்ததில்லை. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். மலையாள நடிகைகளை தான் இங்கே நாங்கள் நிறைய நடிக்க வச்சுருக்கோம். ஸோ முதல் முறையாக போய் மலையாளத்தில் நடிப்போம் அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொன்னேன். அது என்னமோ அந்த 2வது ஹீரோவை நடிக்கிறதுக்கு ஒரு மலையாளத்தில் ஒரு ஹீரோவை தேடினாங்க. இது வரைக்கும் மாட்டலை. அது அப்புறம் அந்த படத்தை எடுக்கவும் முடியல, அப்படியே நின்று போச்சு. அவங்க பண்ணலை. கேட்டேன், இப்போ நேற்று வந்தப்போ கேட்டேன், என்னங்க இந்த இன்னொரு ஹீரோ தேடிட்டு வரேன், நீ போனீங்க வரவே இல்லையே அப்படின்னு. இல்லை சார், எந்த ஹீரோ உங்களோ நடிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. நான் அவ்வளோ மோசமாக இருக்கேனா அப்படின்னு. நான் இல்லை அவங்க அவ்வளோ பயப்படுறாங்க அப்படின்னாங்க. ஸோ எல்லாமே காமெடி தான் வச்சுக்கங்களேன். அந்த நல்ல கதை அதை சீக்கிரம் நீங்கள் பண்ணணும் தமிழ்லையும் மலையாளத்துலேயும். ஸோ அவங்களோட நட்பு எனக்கு ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, நம்ம ஊரில் ஒரு படம் ஆரம்பிப்பாங்க, மார்க்கெட்டில் இருக்கும்போது பேசுவாங்க, ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. சார் நம்ம அடுத்த ஒரு படம் பண்ணுறோம். ஒரு படம் ஓடிடுச்சுன்னா போதும், நம்ம வீட்டத்துலேயே சூட்கேஸாக வரும். எந்த சூட்கேஸை வாங்குறது நமக்கே தெரியாது. ஆனால் அந்த 2 படம் ஓடி 3வது படம் ஓடலைன்னா அந்த சூட்கேஸில் எந்த வேகமாக பிடிங்கிட்டு போவாங்கன்னு தெரியாது, பிடிங்கிட்டு போயிடுவாங்க. நான்லாம் அப்படி வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருக்கேன், அப்புறம் திருப்பி வாங்கியிருக்கேன், அப்புறம் திருப்பி கொடுத்துருக்கேன். ஏன்னா வெற்றி தோல்வி மாற்றி மாற்றி வந்ததுனால. ஆனால் அந்த சனல் தோட்டம்ன்ற நண்பர் எனக்கு எவ்வளவு முக்கியமாக படுறாருன்னா, அந்த முதல்ல என்னை பார்த்த அன்னைக்கே கதை சொல்கிறாங்க. அடுத்து ஒரு 1/2 hour அக்ரிமெண்ட் போடுறாங்க. போட்ட உடனே ஒரு 5 லட்ச ரூபா செக்கு கொடுத்துட்டு போயிட்டார். அந்த செக்கு மாறிடுச்சு. 3 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு வரைக்கும் அந்த பணம் என்னாச்சு சார், ஏதாவது கிடைக்குமா, நான் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நம்ம வேணா அப்புறம் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு கூட கேட்கல. நேற்று வந்தவர் கூட அதை பற்றி ஞாபகப்படுத்தலை. ஸோ அதுலேருந்து எனக்கு புரிஞ்சது ஒரு நல்ல தயாரிப்பாளர் அவர் அப்படின்னு. அப்போ கூட பாரதி சார் கேட்டிருக்கார், என்னாச்சு சாரை வச்சு பண்ணலையா, பேசலைன்னு. இல்லை அவர் இப்போ ஒரு சொந்த படம் பண்ணியிருக்காரு, அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப டென்ஷனில் இருக்கார். இப்போ நம்ம பேச வேண்டாம், அப்புறம் நம்ம கண்டிப்பாக அவரை வச்சு பண்ணுவோம், அப்போ அதை பயன்படுத்திக்கும்னு சொல்லியிருக்கார். ஸோ ஒரு நல்ல தயாரிப்பாளர். உங்களை மாதிரி ஆட்கள் எங்களோட தமிழ் சினிமாவுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுடைய முயற்சிக்கு பேசிக்காக அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபராக தன்னுடைய கேரியரை ஆரம்பித்தவர். தன்னுடைய திருவனந்தபுரத்தில் ஒரு ஸ்டுடியோ இருக்குது. ஸோ நிறைய நடிகைகளை முதல் அவர் படம் எடுத்திருக்காரு. இது கொஞ்சம் பெருமை இல்லை. ஏன்னா இங்கே வரும்போது நம்ம மலையாளத்துலேருந்து வர கதாநாயகிகள் சொல்லுவாங்க, சேட்டா எனக்கு உள்ளு தான் நின்று ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்தது அப்படிம்பாங்க. அது மாதிரி இவர் யாரையாவது முக்கியமானவங்களை எடுத்திருப்பார். அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் அசோக்நாத் சார் சொன்ன மாதிரி தேசிய விருது அப்படின்றது அதுக்கப்புறம். ஆனால் அந்த படங்கள் பண்ணியிருக்காரு. அந்த படங்கள் எல்லாமே ஒரு நல்ல கண்டென்ட் ஓரியன்டான படங்கள். ஏனோ தானோன்னு ஒரு படம் பண்ண மாட்டார். அது எப்போது ஒரு படம் அந்த கண்டென்ட் மைண்டில் ஏற்றிக்கணும், அப்புறம் அது பிடிக்கணும், அது பிடிச்சா தான் அந்த படத்தை பண்ணுவார். அப்படி நான் அவரை பற்றி விசாரித்தப்போ எனக்கு அதுதான் கிடைச்சது. எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு, 4 படமோ 5 படமாக தான் பண்ணியிருக்கான்றப்போ, அப்போ என்கிட்ட ஒருத்தர் நீங்கள் கூட தான் 17 வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரிக்கு 10 படம் தான் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் அப்போ என்னென்னா நமக்கு பிடிச்சதான் சினிமா பண்ண முடியும். ஸோ அந்த பிடிக்கிற சினிமாவை பண்ணுற இயக்குனராக இருக்கிறதுனால இந்த திரைப்படம் கூட ஒரு நல்ல ஒரு கருத்து வச்சு வரும்னு நினைக்கிறேன். இந்த தலைப்பு தான் அவங்க கொஞ்சம் தமிழில் தப்பாக வச்சுட்டாங்க, திருந்துடா காதல் திருடன். அது ஏதோ ஒரு வயகார சாப்பிட்ட படம் மாதிரியே இருக்குது. அந்த தலைப்பு தான் கொஞ்சம் தப்பாக இருக்குது. திருந்துடா காதல் திருடனா அவன் ஏதோ அயோக்கிய மாதிரியே இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு தலைப்பு வச்சுருந்தீங்கன்னா, ஏன்னா கதை நல்ல கதை, 3 ஜென்ரேஷன் பற்றிய காதல் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த 2வது சாங் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஏன்னா துபாய் மண்ணுக்கு போனவங்க தன்னோட சொந்தங்களை பிரிஞ்சுட்டு உட்காந்து புலம்புறதை நான் நேராக பார்த்துருக்கேன். நான் முதல்ல 97 பாரசீக ரோஜான்னு ஒரு கதை ஆரம்பித்தேன் துபாயில் எடுக்கிறதுக்காக. நான் அப்போவே துபாயிலலாம் லொக்கேஷன் பார்த்தேன் உங்கள் ஊரில். அப்போ நான் பார்த்த லைஃப் இப்போ மாறி போச்சு. இப்போ எல்லாம் வசதியாகிட்டீங்க, பிரமாதம் ஆகிட்டீங்க, ஜாலியாக இருக்கீங்க, ஊரே பல மாதிரியே மாறி போச்சு. அன்றைக்கி நான் 97 வரும்போது துபாய் மண் ஒரு மாதிரி அடிமை தேசமாக இருந்துச்சு. நான் நேற்று இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த இந்தியர்கள் காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு ஸ்டவ் பற்ற வச்சு அவங்களே சமைச்சு காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஒரு தூக்குச்சட்டியில் தூக்கிக்கிட்டு 5:30 மணிக்கு அந்த டெம்போ வேன் வர்றதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. பார்த்தா வெறும் ஆண்கள் கூட்டமாக இருக்கும். 3000 பேர் ஒரு கேம்பில். அந்த 3000 பேரும் தமிழ்நாட்டுக்காரன், மலையாளி, கன்னடத்துக்காரங்க, ஹிந்திக்காரங்க, பாகிஸ்தானிஸ் அத்தனை பேர் நிற்பாங்க. ஒருத்தர் பேச மாட்டாங்க. ஆனால் அந்த 3000 பேர் வண்டி வரிசையாக நிற்கும். ஏதோ அகதிகளை ஏற்றுற மாதிரி ஏற்றி போட்டு போவாங்க. எல்லோரும் ஏறி உட்காந்துருப்பாங்க. தலையில் அந்த எல்லோ ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. அப்படியே உட்காந்து, ஏன்னா ஒருத்தர் மொழி பேச மாட்டான். அந்த 5 மணிக்கு ஏறினது 7 மணிக்கு போய் ஸ்பாட்டில் இறங்கினாங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க, ஓவர் டைம். அந்த ஓவர் டைம் பார்த்து அனுப்பிச்சா தான் நம்ம ஊருக்கு பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு.
10 மணிக்கு முடிச்சுட்டு திரும்ப அந்த வண்டியில் ஏறினாங்கன்னா திரும்ப அந்த கேம்புக்கு போகிறதுக்கு 11 மணி. அப்புறம் போய் குளிச்சுட்டு திருப்பி ஸ்டவ் பற்ற வச்சு திருப்பி சமைச்சு சாப்பிட்டுட்டு 12:30 மணிக்கு படுப்பாங்க. திருப்பி காலை 4 மணிக்கு எந்திரிக்கணும். அப்படி தான் நம்ம இந்தியர்கள் போய் அங்கே சம்பாரித்து கஷ்டப்பட்டு இங்கே உள்ள ஃபேமிலிக்கு பணம் அனுப்புகிறாங்க. அதை நான் போய் பார்த்தப்போ எனக்கு அழுக வந்துருச்சு. ஏன்னா 3000 ஆண்கள், கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் இருக்குது, ஒரு அடுப்பு இருக்குது, 400 பேர் நின்று சமைக்கலாம். அந்த 400 பேர் நின்று சமைக்கிற அந்த கிச்சனில் வெறும் 300 ஆண்கள் நின்று சமைக்கிறத நான் பார்த்தேன். எனக்கு அந்த வாழ்க்கை வந்து அவ்வளோ பாதித்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த 97 அந்த படத்தை நான் பண்ண முடியாமல் போச்சு. பண்ணியிருந்தேன்னா ஒரு பெரிய பதிவு ஒன்று அந்த துபாய் மக்களோட வாழ்க்கையை பற்றிய பதிவு வந்திருக்கும். நம்மளாம் நினைக்கிறோம் துபாய் போனால் ஜாலியாக இருக்காங்க, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒரு பகுதியாக இவங்க வந்து துபாயில் நடக்கிற ஒரு வாழ்க்கையை எடுத்திருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல கதையாக வரும் நம்பிக்கை இருக்குது. துபாயை சேர்ந்த என்னுடைய நண்பர்கள் பிரவீன் அவங்க இப்போ தான் சொன்னாங்க நான் அவங்க கூட ஃபேஸ்புக்கில் இருக்கேன்னு. ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், ஃபேஸ்புக் வந்து எங்கெங்கேயோ இருக்கவங்களாம் கூட்டு வந்து முன்னாடி உட்கார வச்சிருச்சு. ரொம்ப அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அந்த பிரவீன் வந்து எனக்கு ஃபேஸ்புக் மூலமாக பழக்கம். அப்போ தான் அவர் நிறைய நண்பரானார். நான் தமிழ் படங்களை துபாயில் வெளியிடுறது விஷயமாக கூட நான் அவர்கிட்ட பேசினப்போ எனக்கு நிறைய கருத்துக்களை கொடுத்தார். ஸோ இன்னும் 2 பேர் வந்திருக்கீங்க. வெளிமண்ணிலேருந்து வந்தால் கூட நம்ம ஊருக்காரங்க தான் நீங்கள் எல்லாருமே. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த சினிமாவில் ஜெயிக்கணும், இந்த இயக்குனர் எல்லோரும் ஜெயிக்கணும், கேமராமேன் அண்டு மியூசிக் டைரக்டர் அண்டு சிங்கர்ஸ் எல்லாருமே ஜெயிக்கணும். குறிப்பாக ஹீரோயின் நல்ல வாட்டா சாட்டமாக நல்லா ஹைட் வெயிட்டாக இருக்கார். கொஞ்சம் ட்ரை பண்ணி தமிழில் பேசுனீங்கன்னா கொஞ்சம் ஒரு படம் பண்ணலாம், 2 படம் பண்ணலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி ஹீரோயின் தமிழ் தெரிஞ்சு அவங்க இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. அப்போவே தெரிஞ்சு அவங்க புத்திசாலித்தனமான பொண்ணுன்னு. ஏன்னா தமிழில் பேசின மரியாதை இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ மலையாளத்துலேருந்து தமிழ்காரங்க மலையாள படத்தை நடிக்கிறாங்க. அதுவே நமக்கு ஒரு புது விஷயம். ஏன்னா எல்லோரும் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டு என்னென்னா என்ன எப்போ பார்த்தாலும் மலையாள ஹீரோனா கொண்டு நடிக்க வைக்கிறீங்கன்னு. ஸோ எனக்கு என்ன பண்ணுறது, அவங்க தான் வர்றாங்க நடிக்கிறோம்னு, நம்ம ஊருக்காரங்க வரமாட்டுறாங்க. இப்போ தான் பார்க்குறோம். ஸோ இவங்க சந்தோஷம், படத்துலையும் நல்லா இருக்காங்க, பாடல்கள் நல்லா இருந்துச்சு, 2 பேரோட இதுவும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ குட், ஆல் த பெஸ்ட். அண்டு லிரிக் ரைட்டர்ஸ் நல்லா எழுதியிருந்தீங்க வார்த்தைகள். அதே மாதிரி நம்ம ஹிருதயா சாரை வந்து அடிக்கடி மேடையில் பேச வைங்க. அப்போ அவர் இனிமேல் அவ்வளோ நேரம் பேச மாட்டார். நான் அவருக்கு ஆதங்க நிறையா, எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படின்னு. எங்கே அவர் சரி உட்காருங்க. நல்ல வேலை நீங்கள் வினோட மூவிலுக்கு அப்புறம் என்னை வந்து பார்க்கல. ஆமாம், ஏன் பார்க்கல நீங்கள்? சரி பரவாயில்ல ஒன்றும் இல்லை, ரொம்ப நேரம் பேசுனீங்க. அப்புறம் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். உங்களுக்கு அந்த செய்திகளை எல்லாருக்கும் பகிரணும்னு தோணுது. ஆனால் அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ண மாட்டேங்குது. ஸோ இந்த படம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய வரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் இப்படி யோசிச்சேன்னு சொல்லியிருந்தால் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கும். ஸோ அடுத்த மேடைகளில் அதை மாற்றிக்கணும் நம்ம. ஏன்னா உட்காந்துருக்கவங்க நமக்காக ரொம்ப நேரம் பொறுமையாக இருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் அவரை மன்னிச்சுக்கங்க எனக்காக. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுங்க, ஒரு நல்ல இயக்குனருக்கு ஆதரவு கொடுங்க. இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அப்புறம் ஊடக மீடியா அண்ட் பத்திரிகை அந்த வானொலி நண்பர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், நான் சினிமாவில் ஒரு புது முயற்சி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய திரைப்படம் என்னடா ரொம்ப நாளாச்சு எடுத்து இன்னும் வரல நிறைய பேர் என்னை கேள்வி கேட்டாங்க. பிள்ளை பெற்றுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த பிள்ளையை உருப்படியாக நல்ல பிள்ளையாக கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் பெரிய விஷயம். ஸோ நான் படம் எடுத்தது பெரிய விஷயம் இல்லை, அந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் கடைசி கோடியில் இருக்க மக்கள் வரைக்கும் பார்க்குற மாதிரி இந்த படத்தை சேர்க்கணும். ஏதோ ரிலீஸ் பண்ணுன்ற பேருக்காக ஒரு ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு வாரத்தில் படத்தை தூக்கிடுவாங்க. நம்ம படம் போச்சு பணம் போச்சுன்னு உட்காந்துருக்கணும். ஸோ அதுக்காக ஒரு மாற்று வழி ஒன்று தயாரித்தேன். ஒரு 6 மாதம் ஒரு 8 மாதம் நானும் வெளியில் உள்ள என்னோடய நண்பர்களும் சேர்ந்து இரவு பகலாக உட்காந்து ஒரு புதிய திட்டம் ஒன்றை சினிமாவும் சினிமாவை நம்பி இருப்பவர்களும் சினிமாவில் சம்பாதிப்பவர்களும் வசதியாக திருப்தியாக நல்ல சந்தோஷமாக வாழ்வதற்காக ஒரு திட்டம் ஒன்றை தயாரித்திருக்கிறேன். அதை உங்கள் முன்னால் வெளியிட, உங்கள் முன்னால் அதை சொல்ல, உங்கள் முன்னால் அதை விளக்க வரும் ஜூலை 14ஆம் தேதி காமராஜர் ஹாலுக்கு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். பத்திரிகை நண்பர்களை நீங்கள் அன்றைக்கி வரணும், எல்லோரும் வரணும். தயவு செஞ்சு அந்த விஷயத்தை பாருங்கள், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இது என்னுடைய தாழ்மையான அழைப்பு, வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.